வாங்க சென்றவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? பட்ட பகலில் வாலிபரை துடிதுடிக்க சரமாரியாக தாக்கி உயிரை பறித்த மர்ம கும்பல். கோவை வெள்ளலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்புல 6வது பிளாக்ல இன்பரசன் என்பவர் வசிச்சுட்டு வராரு. இவரு பிளம்பிங் வேலை பார்த்து வருவதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இன்னைக்கு மதியமா டீ வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு டீ வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போதான் இவரு தங்கி இருக்கும் குடியிருப்புக்கு பின்புறமா வந்த போது இன்பரசனை சில பேரு ரவுண்டு கட்டி அறிவாளால சரமாரியா வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதையடுத்து போத்தனூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில சம்பவ இடத்துக்கு வந்த போத்தனூர் போலீசார் இன்பரசனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதனிடையே சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த டிசி தேவநாதன் கொலை நடந்த இடத்தை ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. மேலும் இந்த சம்பவம் குறித்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சரிங்கண்ணா, பீப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு? ஆகாது, மீன் எடுக்க சொல்லுங்க, மீன் எடுக்க சொல்லுங்க. எடுக்க முடியாதுண்ணா, உங்களால என்னென்ன செய்ய முடியும்? ஆமாண்ணா, எடுக்க சொல்லுங்க, மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க சொல்றதுக்கு ரூல்ஸ் இல்ல. அது நீங்க சொல்றதுக்கு ரூல்ஸ் இல்ல. நீங்க யார் சொல்றதுக்கு? எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதான் நாங்க செய்ய முடியும். கூப்பிடணும் அவசியமே இல்லையே. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும். கையை பிடிச்சி எடுத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா? பீப் கடை போடுறதா தப்பாமா? இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா? அப்ப ஆகாது எல்லாத்தையும் எடுக்க சொல்லு. எங்க ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, இங்க பீஃப் பிரியாணி எல்லாம் செய்யக்கூடாது என்று தள்ளுவண்டி கடைக்காரரை மிரட்டிய பாஜக நிர்வாகி, ஆடு கோழி மீனெல்லாம் விற்கலாம், ஆனா பீஃப விற்க கூடாதுன்னு எதுக்காக சொல்றீங்க? உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தள்ளுவண்டி கடைக்காரர், ஆமா நான் எடுக்க சொல்லுங்க, மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க சொல்றதுக்கு ரூல்ஸ் இல்ல. அது நீங்க சொல்றதுக்கு ரூல்ஸ் இல்ல. நீங்க யார் சொல்றதுக்கு? எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதான் நாங்க செய்ய முடியும். இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் வைரல் வீடியோ. கோவை கணபதி அருகே உடையம்பாளையம் பகுதியில தள்ளுவண்டியில பீஃப் பிரியாணி வச்சு நடத்திட்டு வரவங்க தான் ரவி ஆபிதா தம்பதியினர். இந்த பகுதியில வசிச்சுட்டு வர நபர் ஒருத்தர், இங்க பீஃப் பிரியாணி கடையெல்லாம் நடத்தக்கூடாது, கோழி இறைச்சி விற்கலாம், ஆட்டு இறைச்சி விற்கலாம், மீன் இறைச்சி கூட விற்கலாம், ஆனா இங்க மாட்டு இறைச்சி விற்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இது அந்த தம்பதியினர் அவங்களோட செல்போன்ல வீடியோவை பதிவு செஞ்சு அதை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. இந்த ஒரு காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வெளியாகி வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் போய்